இந்தியாவில் 1 நபர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும், அதே நேரத்தில் உலக அளவில் 4 பெண்ணும் 10 ஆணும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. உலக சுகாதார நிறுவனத்தின் அதிர்ச்சி அளிக்கும் இந்த அறிக்கை குறித்தும், அகில இந்திய மனநல மற்றும் நரம்பியல் நிறுவனம் நடத்திய மன அழுத்த ஆய்வு குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் 20 பேரில் ஒருவர் மன அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அகில இந்திய மனநல மற்றும் நரம்பியல் நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. போட்டிகள் நிறைந்த சூழலில் நமது வேகம் குறைந்துவிட்டால் மற்றவர்கள் முந்திவிடுவார்களோ என்ற அச்சம் நம்மை துரத்திக் கொண்டே இருக்கிறது. நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை மறந்துவிட்டு அவற்றின் இனிமையை மிதித்து சிதைத்துவிட்டு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்கின்றனர் மனநல நிபுணர்கள். உள்மனதில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் எதிர்பார்ப்புகள், எனக்கென்று யாருமே இல்லை என்ற வெறுமை, இதுதான் இன்றைய வாழ்க்கை முறையாக மாறிவிட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஆண்களுக்கு சரிசமமாக இருக்கிறாங்கன்னும் போது அவங்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்படலை அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி ஜென்ஸுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்களால ஏற்றுக்க முடியல, நான் எந்த வகையில் கம்மி அப்படின்ட்டு. ஸோ அங்கே பிரச்சனை வருது அவங்களுக்கு. ஸோ இது நோயாக எப்போ மாறுதுன்னா, இது அதிகப்படியாக பைலப் பண்ண அது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக வரும்போது, ரொம்ப ஜாஸ்தி வரும்போது எந்தனால இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத மறந்துடுறாங்க. கரண்ட்டாக என்ன பிரச்சனை இருக்கோ அதை பற்றி நினச்சி அது ஒரு நோயாக கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. உறங்கும் நேரம் குறைகிறதா அல்லது அளவுக்கு அதிகமாக தூங்குகிறீர்களா? கலகலப்பான நபர் என்று பெயரெடுத்து நீங்கள் திடீரென அமைதியாக மாறிவிட்டீர்களா? சிறிய பிரச்சனை கூட பெரிதாக தெரிகிறதா? வேலை செய்யும் திறன் ஒரேடியாக குறைந்து விட்டதா? எப்போதும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுகிறதா? இதுபோன்ற கேள்விகள் எழுந்து 2 வாரத்திற்கு மேல் இதே நிலை நீடித்தால் மனச்சிதைவு ஏற்படுவது நிச்சயம் என்று கூறுகின்றனர் மனநல நிபுணர்கள். அவற்றிலிருந்து முழுமையாக விடுபட மனநல மருத்துவரையோ மனநல நிபுணரையோ அணுக வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு ரொம்ப இஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, தட் சைக்காலஜிஸ்ட் ப்ரொவைட். என்னன்னாக்கா உங்கள் தாட் ப்ராசஸஸை நாங்கள் மாற்றுவோம். See, from having a negative self-esteem, உங்களை பற்றி you don't think much of yourself, you think you're worthless, you think you're not great looking, இந்த மாதிரிலாம் தாட்ஸை நாங்கள் மாற்றிடுவோம். What we do is we change the way you think. Okay, make you think that you are worth living, you will make a difference in this world அப்படின்னு சொல்லிட்டு we change the negative evaluations into positive evaluations. அது cognitive behavior therapy. தற்போது டீனேஜ் பருவத்திற்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் ஒருவித மகிழ்ச்சிக்காக குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி வருவது மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருவதாகவும், இவை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார்கள் உளவியலாளர்கள். ஸ்கூல் சில்ட்ரனே ட்ரிங்க் பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ பெத்தட்டிக் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். தட் ஐ திங்க் பேரண்ட்ஸ் நீட் டு பி கவுன்சில்ட். இப்போ மோஸ்ட்லி என்ன ஆகுதுனாக்க, both parents are working. They're working very hard to give their child a good education, give them material comforts. அது போராது. The children need to be given attention. Children need to be appreciated. You know, at the end of the day, நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் PS3, PS4, என்ன வீடியோ கேம் வேணால் வாங்கி கொடுக்கலாம். At the end of the day, உங்கள் attention இல்லட்டாக்க parents, the child will not prosper. Full time, there has to be one parent who is supervising the child. Because raising a child just by giving them material things is definitely not going to work. It will have an adverse effect on the child. குடும்ப சூழ்நிலை, பண நெருக்கடி மற்றும் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையிலிருந்து மாறியதன் காரணமாக தனித்து விடப்படுவதும் மன அழுத்தம் ஏற்பட காரணமாக இருப்பதாக மனநல நிபுணர்கள் கூறுகின்றனர். தவறவிட்ட உறவுகளோடு பிள்ளைகளை ஒருங்கிணைத்து வளர்க்கும் போது மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். 24 மணி நேரத்தில் நம்ம வேலை எவ்வளோ நேரம் பண்ணுறோம், தூங்குறது எவ்வளோ நேரம், நமக்காக செலவழிக்கிறது எவ்வளோ நேரம், நம்ம குடும்பத்துக்காக செலவழிக்கிற நேரம் எவ்வளவு, மனசு விட்டு பேசக்கூடிய தருணங்கள் எவ்வளவு, வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்குற நேரம் எவ்வளவு, மற்றவங்களுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த 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 இடத்துல தான் பெண்மை மதிக்கப்படுகிறது, ஆண்மை மதிக்கப்படுகிறது. ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டாலோ இல்லை மற்றவங்களுக்கு முன்னாடி விட்டு கொடுத்தாலோ இல்லை வீட்டிலையே குழந்தைங்களுக்கு முன்னாடி பிரச்சனைகளை உண்டு பண்ணாலோ, நான் பெருசா நீ பெருசான்னு வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறதுனாலையோ இது சார்ட் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மற்ற நோய்களைப் போல வெளிப்படையாக எந்த அறிகுறிகளும் இல்லாத மன அழுத்தம் தொடர்பான நோய்களை கண்டறிவது கடினம் என்றும் சொல்கிறார்கள். மன அழுத்தம் முற்றினால் தற்கொலை வரை செல்வதோடு தவறான போதை பழக்கத்திற்கும் விட்டுச் செல்லும் என்றும் மனநல நிபுணர்கள் கூறுகின்றனர். நம்மை சுற்றி இருக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் மனநோய் இருக்கலாம்.
அதற்கு நாமே மருந்தாகவும் இருக்கலாம். இல்லையெனில் மருத்துவரிடம் அழைத்துச் செல்லும் அன்பானவராகவும் இருக்கலாம். நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் ராஜவேலன்.